அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஸ்டேட் போர்டு 12th ஸ்டாண்டர்ட் பயோசாலஜி புக்கில் இருக்கக்கூடிய ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 7வது லெசன். இந்த 7வது லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆன்சர்ஸ் எப்படி எழுதணும், ஃபுல் பேராகிராஃபாக எங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். அது அப்படியே படிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதில் உங்களுக்கு கீவேர்ட்ஸ் என்னென்ன ஒவ்வொரு கொஷினுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு நோட்டும் பெண்ணும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இது அப்படியே பிடிஎஃபாக உங்களுக்கு அனுப்பிச்சாலும் இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அதனால் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வார்த்தைகள், சொற்களை மட்டும் நம்ம என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிடலாம். டோட்டலாக இந்த 7வது லெசனில் 15 புக் பேக் கொஷின்ஸ் இருக்குது. அந்த 15 புக் பேக் கொஷனில் 15க்கு முன்னாடி முதல் 14 இருக்கு இல்லையா, அந்த 14மே ஒன் வேர்ட்ஸ் கொஷின். அந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏற்கனவே மார்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ 15வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, given below are some human organs, identify one primary and one secondary lymphoid organ, explain its role. அதாவது பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் என்னது, செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவள் லிவர் கிடையாது. தைமஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன். அதே மாதிரி ஸ்டொமக் அப்படிங்கிறது லிம்ஃபாய்டு ஆர்கன் கிடையாது. தைராய்டும் கிடையாது. டான்சில் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன். சரியா? அப்போ தைமஸ் அப்படிங்கிறது பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன். அது எதுக்கு யூஸ் ஆகுது, அந்த ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க இல்லையா, மென்ஷன் ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு T cells, they are maturation of T cells will be taking place in the thymus. அப்போ தைமஸ் அப்படிங்கிறது பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன். T cells அப்படிங்கிறது T cells மெச்சூர் ஆகிறதுக்கு இந்த தைமஸ் உதவி செய்யுது. நெக்ஸ்ட் டான்சில்ஸ் எடுத்திங்கன்னா அது செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும்ல, அது என்னது அப்படின்னா ஃபைட் இன்ஃபெக்ஷன்ஸ். இதில் இருக்கக்கூடிய இந்த ஹைலைட் பண்ண இந்த வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் தனித்தனியாக அப்படி நோட்ஸாக எழுதி வச்சுட்டே வாங்க. இந்த வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரியாக சென்டென்ஸ் மேக் பண்ணி நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதினாலும் போதும். நான் பப்ளிக் எக்ஸாம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனில் இந்த மாதிரியாக நீங்கள் கீவேர்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதலாம். சரிங்களா? உங்கள் ஸ்கூலில் வேல்யூ பண்ணாங்க அப்படின்னாக்கா அதுக்கு மார்க் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஷுவராக மார்க் போட்டுருவாங்க. ஸோ ஃபைட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் பாக்டீரியா அண்ட் வைரஸஸ். ஸோ பாக்டீரியா அண்ட் வைரஸஸ் ஃபைட் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த வேர்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி எழுதுங்க. செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் அப்படிங்கிறது டான்சில்ஸ் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16வது question, name and explain the type of barriers which involve macrophages. Macrophages அதாவது type of barriers, என்ன type of barriers இந்த மேக்ரோஃபேஜஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் மோனோசைட்ஸ். இந்த மேக்ரோஃபேஜஸில் ஒரு டைப் தான் மோனோசைட்ஸ். இட் கேன் மெச்சூர் டு கன்வெர்ட் அ மேக்ரோஃபேஜ் செல். மோனோசைட்ஸ் தான் மேக்ரோஃபேஜாக மெச்சூர் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி எழுதணும், மோனோசைட்ஸ் ஆர் மெச்சூர்டு டு ஃபார்ம் மேக்ரோஃபேஜஸ். அவ்வளோதான் நீங்கள் எழுத போகிறீங்க ஃபஸ்ட்டு சென்டென்ஸில், ஃபஸ்ட்டு பாயிண்டில். நெக்ஸ்ட் அதனுடைய ஃபங்க்ஷன் என்னது, ஃபேகோசைட்டசிஸ் அண்ட் டைஜஷன் ஆஃப் ஹோல் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபங்க்ஷன். ஃபேகோசைட்டசிஸ்னால் அப்படியே முழுங்கிடும். டைஜஸ்ட் அப்படின்னா அதுக்கு உண்டான என்சைமை போட்டு அந்த மைக்ரோ ஆர்கானிசமை டைஜஸ்ட் பண்ணிவிடும். இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி பற்றி தான் இதில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? வெளியிலேருந்து ஏதாவது ஒரு பாக்டீரியா உள்ளே வந்துச்சு அப்படின்னா அந்த பாக்டீரியாவை நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மோனோசைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு அல்லது செல்ஸை உற்பத்தி செஞ்சு அதை மெச்சூர் பண்ண வச்சு மேக்ரோஃபேஜஸாக மாறி அந்த மேக்ரோஃபேஜஸ் என்ன செய்யுமா, வெளியிலேருந்து வந்த பாக்டீரியாவை ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணி அந்த ஃபேகோசைட்டோசிஸ் மூலமாக வெளியிலேருந்து வந்த பாக்டீரியாவை டைஜஸ்ட் பண்ணிடுமாம். சரிங்களா? டைஜஸ்ட் த ஹோல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் which are invading in our body as a pathogen. ஒரு பேத்தோஜனாக உள்ளே வந்துச்சு அப்படின்னா அந்த பேத்தோஜனை நம்மளுடைய மேக்ரோஃபேஜ் எப்படி காலி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேகோசைட்டோசிஸ் மூலமாக. ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்னா செல் விழுங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏற்கனவே அமீபா பற்றி படிச்சிருப்பீங்க இல்லையா, அமீபாவில் அதனுடைய நியூட்ரிஷனில் அது அப்படியே என்கல்ஃப் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலை எடுத்து டைஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா எக்ஸ்கிரீஷன் பண்ணும் இல்லையா, எஜஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த மேக்ரோஃபேஜஸ் நம்ம உடம்புல வெளியிலேருந்து வரக்கூடிய பேத்தோஜன்ஸ், நோயை உண்டாக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸை டைஜஸ்ட் பண்ணுமாம். சரிங்களா? வாட் ஆர் த இன்டர்ஃபெரான்ஸ். இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்னா என்னது, மென்ஷன் தை ரோல், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல இன்டர்ஃபெரான்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல உற்பத்தியாகக்கூடிய வைரஸ்க்கு எதிரான பொருள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி நாம் சிம்பிளாக இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபெரான்ஸ் இன்டியூஸ் ஆன்டி வைரல் ஸ்டேட் இன் அவர் பாடி. சரிங்களா? நம்ம உடம்புல ஆன்டி வைரல் ஸ்டேட், வைரஸ் ஒன்று உள்ளே வந்துச்சு அப்படின்னா அந்த வைரஸ்க்கு எதிராக நம்மளுடைய செல்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் பார்த்திங்கன்னா இன்டர்ஃபெரான். சரிங்களா? ஸோ இன்டர்ஃபெரான் இன்டியூசஸ் த ஆன்டி வைரல் ஸ்டேட் இன் அவர் பாடி.
நெக்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட்டில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த ஆன்டிவைரல் ஸ்டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல என்ன நடக்குமாம், லியூகோசைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த லியூகோசைட்ஸ் என்ன பண்ணுமாம், பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸை வந்து ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணும். ஃபேகோசைட்டோசிஸ்னால் என்னதுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இன்டர்ஃபரன்ஸ்னால் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா அதில் ஆன்டிவைரல் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கணும். லியூகோசைட்ஸ் லைஸ் த பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ் அல்லது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பை ஃபேகோசைட்டோசிஸ் இப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதுனா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 18வது கொஸ்டின், லிஸ்ட் அவுட் கெமிக்கல் அலாம் சிக்னல்ஸ் ப்ரொடியூஸ்டு டியூரிங் இன்ஃப்ளமேஷன். நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது அடிபட்டுச்சு அல்லது வீக்கம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது எப்படி வந்து வெளியில் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டிஷ்யூ டேமேஜ் அண்ட் இன்ஃபெக்ஷன், லீக்கேஜ் ஆஃப் வாஸ்குலர் ஃப்ளூயிட். இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது வந்து ஏதோ ஒரு புண்ணில் வந்து செப்டிக் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாக்டீரியா உள்ளே வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் வந்து இந்த இடத்துல நாம் டிஷ்யூ டேமேஜ் அண்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். டிஷ்யூ டேமேஜ்னு அர்த்தம், எங்கேயாவது ஒரு இடத்துல டமுக்குன்னு விழுந்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல டிஷ்யூவில் அடிபட்டிருக்கும், உள்ளுக்கு அடிப்பட்டதுக்கு வீங்குன்னு தெரியுமா. ஸோ அப்படி வீங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, பல்வலி அப்படிங்கிற பட்சத்தில் பல்லு ஜொங்கின்னு இந்த சைடில் தாடை வீங்கிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள பாக்டீரியா வந்து நிறைய உள்ளே போயிருந்துருக்கும். அந்த பாக்டீரியா உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகுதான், அந்த இடத்துல லீக்கேஜ் ஆஃப் வாஸ்குலர் ஃப்ளூயிடு நடக்குதாம். லீக்கேஜ் ஆஃப் வாஸ்குலர் ஃப்ளூயிடு, வாஸ்குலர் ஃப்ளூயிடுனா என்ன அர்த்தம், பாடி ஃப்ளூயிடு தான். இட் இஸ் அ டைப் ஆஃப் லிம்ஃப், சரிங்களா. ஸோ அந்த லிம்ஃப் வந்து அதிகமாகுது, அதனால் வீங்குது. அப்படி வீங்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரட்டோனின், ஹிஸ்டாமைன், ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டில் நீங்கள் என்ன எழுதணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ஃப்ளமேஷன் ஏன் ஏற்படுது அப்படின்னா டிஷ்யூ டேமேஜ் அண்ட் இன்ஃபெக்ஷன் நடக்கும்போது லீக்கேஜ் ஆஃப் வாஸ்குலர் ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆகுது, அதனால் செரட்டோனின், ஹிஸ்டாமைன், ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, சரிங்களா. இப்போ இந்த செரட்டோனின், ஹிஸ்டாமைன், ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ் வந்து ஏன் வந்து அந்த இடத்துல அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபேகோசைட்டிக் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமான அளவு ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆகி அஃபெக்டட் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியாவையோ வைரஸையோ அது சாப்பிடுது, ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணுது. ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னாக்க டயாபெடசிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த டியூரிங் த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற இந்த கொஷின் வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ டேமேஜ் அண்ட் இன்ஃபெக்ஷன், லீக்கேஜ் ஆஃப் வாஸ்குலர் ஃப்ளூயிட், செரட்டோனின், ஹிஸ்டாமைன், ப்ரோஸ்டாகிளாண்டின், ஃபேகோசைட்டிக் செல்ஸ், தென் டயாபெடசிஸ், சரிங்களா. ஸோ இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஆஃப் ரெட்ரோவைரஸ் ஆஃப்டர் இட் கெயின்ஸ் என்ட்ரி இன்டு த ஹியூமன் பாடி. ரெட்ரோவைரஸ் ஒரு மனுஷனுக்கு உள்ளே போச்சு அப்படின்னாக்கா என்ன மாற்றங்களை அவன் உடம்புல நிகழ்த்துது அப்படிங்கிறதா வந்து இதனுடைய அர்த்தம். இப்போ இதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஐவி வைரஸ் தான் வந்து இட் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரெட்ரோவைரஸ், சரிங்களா. ஒரு மனுஷனுக்குள்ள ஹெச்ஐவி உள்ளே போச்சு அப்படின்னாக்கா அது டேரெக்டாக அதனுடைய டார்கெட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோஃபேஜஸ். அந்த மேக்ரோஃபேஜஸ்க்குள்ளே அது போனதுக்கப்புறம் அது என்ன செய்யுது, ஆர்என்ஏ, அது வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹெச்ஐவி. அந்த ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏவாக மாற்றப்படும். டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவாக மாறுச்சு அப்படின்னாக்கா அது டிரான்ஸ்கிரிப்ஷன், அதுக்கு ஒரு என்சைம் தேவை, அதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அதே மாதிரி ஆர்என்ஏ வந்து வைரஸ், ஹெச்ஐவி ஒரு ஆர்என்ஏ வைரஸ், அது மேக்ரோஃபேஜஸ்க்குள்ளே போனோடனே அந்த ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏவாக மாறக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அதுக்கு தேவையான என்சைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ இந்த வைரல் டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏவாக மாறிடுச்சு. அந்த வைரல் டிஎன்ஏ என்ன செய்தான், இன்கார்பரேட்டட் வித் த ஹோஸ்ட் டிஎன்ஏ. ஹோஸ்ட் டிஎன்ஏ கூட சேருது. ஒரு மனுஷன் உடம்புக்குள்ளே போச்சுன்னா அவனுடைய டிஎன்ஏ கூட இந்த வைரஸினுடைய டிஎன்ஏ வந்து இன்கார்பரேட் ஆகிடுது. அதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த செல் என்ன செய்யுதான் பாருங்கள், வைரல் ப்ரோட்டீன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, சரிங்களா. ஸோ வைரல் டிஎன்ஏ இன்கார்பரேட்டட் இன்டு டிஎன்ஏ ஆஃப் த ஹோஸ்ட் அண்ட் இட் இஸ் ப்ரொடியூசிங் த வைரல் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது தான் செகண்ட் பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டில் என்னது அப்படின்னாக்க த ஹோஸ்ட், இப்போது இந்த மேக்ரோஃபேஜஸ் இருக்கு இல்லையா, மேக்ரோஃபேஜஸ்குள்ளே தானே போயிருக்கு அந்த நியூக்ளியர். அந்த மேக்ரோஃபேஜ் வந்து எவ்வாறு செயல்படுகிறதா, லைக் அ ஹெச்ஐவி ஃபேக்டரி மாதிரி அது செயல்படுது. அப்போ ஹெச்ஐவி அப்படிங்கிற ஒரு வைரஸ்க்கு தேவையான பார்ட்டிகல்ஸ் அதை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தானே ஹெச்ஐவி ஃபேக்டரி இல்லையா. ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்த பாயிண்ட்டில் வந்து என்ன அப்படின்னா மேக்ரோஃபேஜஸ்லேருந்து என்ன ஆகுது, அது டோட்டலாக அப்படியே வைரல் பார்ட்டிகளாக பெருகி ஹெச்ஐவி வந்து பெருகி அடுத்து அது பர்ஸ்ட் ஆகி வெளியில் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து ஹெல்பர் டி லிம்போசைட்ஸுக்குள்ளே போகுது இப்போ, சரிங்களா. ஸோ முதல்ல வந்து மேக்ரோஃபேஜஸ் அட்டாக் பண்ணதான், அதுக்கப்புறம் ஹெல்பர் டீஸ் லிம்போசைட்டுக்குள்ளே அட்டாக் பண்ணி
ப்ரொடியூசஸ் ப்ராஜெனி வைரஸஸ். அந்த இடத்துல நிறைய வைரஸஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே வந்து அந்த ப்ராஜெனி ப்ரொடியூஸ் ஆகி அட்டாக் அதர் டி லிம்போசைட்ஸை, உடம்புல இருக்கக்கூடிய ஹெல்பர் டி லிம்போசைட்ஸை மற்ற டி லிம்போசைட்ஸையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ முதல்ல மேக்ரோஃபேஜஸ்குள்ளே வருது. மேக்ரோஃபேஜஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஆர்என்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகுது, அது டிஎன்ஏவாக மாறுது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அதுக்கப்புறம் வைரல் டிஎன்ஏ வந்து ஹோஸ்டோட டிஎன்ஏ கூட இன்கார்பரேட் ஆகுது. அப்படி இன்கார்பரேட் ஆனதுக்கப்புறம் ஹெச்ஐவி ஃபேக்ட்ரியாக அது செயல்படுது. அதுக்கப்புறம் அதிலிருந்து மேக்ரோஃபேஜஸ்லேருந்து மெச்சூர்டாகி வெளியில் வரக்கூடிய அந்த வைரஸஸ் எல்லாமே ஹெல்பர் டி லிம்போசைட்ஸ்குள்ளே போகுது. அந்த ஹெல்பர் டி லிம்போசைட்ஸ்குள்ளே வந்து மல்டிப்ளை ஆகக்கூடிய ஹெச்ஐவி வந்து மற்ற அதர் ஹெல்பர் டி லிம்போசைட்ஸுக்குள்ளே போகுது. அதுக்கடுத்தது டிக்ரீஸ் இன் ஹெல்பர் டி லிம்போசைட்ஸ். இப்போது ஹெல்த்தி டி லிம்போசைட்ஸ் வந்து ரொம்ப அப்படியே குறைய ஆரம்பித்து அந்த டி லிம்போசைட்ஸினுடைய ஹெல்த்தி டி லிம்போசைட்ஸ் குறைய ஆரம்பிக்குது. அதை தான் வந்து அடுத்த பாயிண்டாக கொடுத்துருக்காங்க, டிக்ரீஸ் இன் ஹெல்பர் டி லிம்போசைட்ஸ். சரிங்களா? அப்போ இந்த பாயிண்டில் டிக்ரீஸ் இன் ஹெல்பர் டி லிம்போசைட்ஸ்ன்ற வார்த்தை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு கடைசியில் இந்த மாதிரி நடக்கும் பொழுது அவனுக்கு வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் சிம்டம்ஸ் என்னென்னலாம் எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர், டயோரியா, வெயிட் லாஸ். இந்த மூணுமே வந்து சிம்டம்ஸாக நாம் கருதலாம். சரியா? ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த 19வது கேள்விக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் வித் சூட்டபிள் டயக்ராம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஆக்சுவலி இந்த டயக்ராம் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராமை வந்து நல்லா போட்டு இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 பார்ட்ஸ் வந்து நல்லபடியாக ஞாபகம் வச்சுக்கிறணும். சரிங்களா? வச்சுக்கிட்டு அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய 5 பாயிண்ட், எனி 5 பாயிண்ட்ஸ் யூ கேன் சூஸ். இதில் ஏற்கனவே வந்து உங்களுக்கு பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்படி பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்த வேர்ட்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் முதல் பாயிண்டில் என்ன இம்பார்ட்டன்ட் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950s போர்ட்டல் அண்ட் எடல்மேன் இவங்க தான் இம்யூனோகுளோபுலினை கண்டுபிடிச்சாங்க. ரெண்டாவது வந்து இட் இஸ் ஒய் ஷேப்டு அண்ட் 4 பாலிபெப்டைட் செயின்ஸ் ஆர் தேர். ரெண்டாவது பாயிண்டில் அதுதான். மூணாவது பாயிண்டில் லைட் செயின், அதனுடைய மாலிகுலர் வெயிட் 25,000 டால்டன்ஸ், 214 அமினோ ஆசிட்ஸ். அதே மாதிரி நாலாவது பாயிண்டில் ஹெவி செயின்ஸ், அது வந்து ஹெச்னு ப்ராக்கெட்டில் போட்டுருங்க, அதனுடைய மாலிகுலர் வெயிட் 50,000 டால்டன்ஸ் அண்ட் 450 அமினோ ஆசிட்ஸ் ஆர் தேர். நெக்ஸ்ட்டு பாலிபெப்டைட் செயின்ஸ், இதில் வந்து டைசல்ஃபைடு எஸ்எஸ் பாண்ட்ஸ் ஆர் தேர் இன் பிட்வீன் த ஹெவி அண்ட் லைட் செயின்ஸ் அப்படின்னு எழுதிருங்க. இந்த 5 பாயிண்ட்டும் போதும். இது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் எழுதணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா 2 டெர்மினல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சி டெர்மினல், தட் இஸ் கால்ட் அஸ் கார்பாக்சில் டெர்மினல். இன்னொன்று வந்து அமினோ டெர்மினல் ஆர் என் டெர்மினல் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே சொல்லிடலாம். சரியா? இவ்வளோதான் வந்து நீங்கள் எழுத போகிற பாயிண்ட்டு. நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஒரு 6 பாயிண்ட் தெளிவாக, ஒரு 6 பாயிண்ட் அப்படின்னா ஒரு 12 வேர்ட்ஸ் நீங்கள் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 2 வேர்ட்ஸ் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சென்டென்ஸ் மேக் பண்ணி 6 பாயிண்ட் எழுதி முடிச்சு டயக்ராமையும் போட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க, 5 மார்க்காக இருந்தாலும். வாட் ஆர் த செல்ஸ் இன்வால்வ்டு இன் இன்னேட் இம்யூன் சிஸ்டம்? இன்னேட் இம்யூன் சிஸ்டமில் இன்வால்வ் ஆகக்கூடிய செல்ஸ் எல்லாம் என்னது? மோனோசைட்ஸ், நியூட்ரோஃபில்ஸ். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அதனுடைய ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோஃபேஜஸ் செல்ஸ் அண்ட் இட் ஆக்ட் அஸ் அ ஃபேகோசைட்டோசிஸ். மோனோசைட்ஸும் நியூட்ரோஃபில்ஸும் என்ன செய்யும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மோனோஃபைட்ஸை தான் மெச்சூர் ஆகி மேக்ரோஃபேஜஸாக மாறுது, மேக்ரோஃபேஜஸ் தான் ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் லியூகோசைட்ஸ், இந்த இன்னேட் இம்யூன் சிஸ்டத்தினுடைய செகண்ட் திங். இன்னேட் இம்யூன் சிஸ்டம்னு என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுக்கு பிறக்கும் பொழுதே அவன் உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம், அதுதான் இன்னேட் இம்யூன் சிஸ்டம். இது போக அக்வயர்ட் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் பற்றி தனியாக வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். அதை வந்து பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பாருங்கள். இந்த 7th லெசனுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் நான் வச்சுருக்கேன். காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் லியூகோசைட்ஸ். இந்த லியூகோசைட்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ். இந்த இன்டர்ஃபரன்ஸ் பற்றியும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ரொம்பலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த 2வதுக்கு இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து கீவேர்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது மாஸ்ட் செல்ஸ். இந்த மாஸ்ட் செல்ஸ் தே ப்ரொடியூஸ் செரட்டோனின், ஹிஸ்டாமைன், புரோஸ்டோகிளாண்டின். இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸாக அது செயல்படுகிறது அப்படின்னு போட்டு முடிச்சிருங்க. ஸோ மொத்தம் 3 பாயிண்ட்டு. இதில் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அது போக இதனுடைய ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் எழுதணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஹைலைட்டட் வேர்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின், வாட் இஸ் வேக்சின், வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ்? வேக்சின்னா என்னது அப்படின்னா எ பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் தட் ப்ரொவைட்ஸ் ஆக்டிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி டாட் வச்சு முடிச்சிருங்க. அடுத்தது இட் இஸ் மேட் ஃப்ரம் வீக்கெண்ட் ஆர் கில்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் த மைக்ரோப்ஸ் அண்ட் தேர் டாக்ஸின்ஸ். அவ்வளோதான்.
டாக்ஸின்ஸ் ஆர் சர்ஃபேஸ் ப்ரோட்டீன்ஸ் அதை சேர்த்துக்கங்க சரிங்களா. ஸோ அப்போ ரெண்டாவது பாயிண்ட்டு ஓவர். நெக்ஸ்ட் வந்து மூணாவது வந்து தே ஆர் ஹேவிங் 3 டைப்ஸ். அந்த 3 டைப்ஸில் என்னது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் லைவ் அட்டின்யூட்டட் இதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணி தான் வேறு வழி இல்லை சரிங்களா. அதாவது லைவ் அட்டின்யூட்டட் வேக்சின்ஸ்ன்ற வார்த்தை மனப்பாடம் பண்ணிடுவீங்க, கில்டு இன்ஆக்டிவேட்டட் வேக்சின்ஸை மனப்பாடம் பண்ணிடுவீங்க, டாக்ஸாய்டு வேக்சின்ஸ் மனப்பாடம் பண்ணிடுவீங்க. இதில் இருக்கக்கூடிய இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. இதில் எக்ஸாம்பிள்ஸ் பொறுத்தவரையில் தயவு செஞ்சு சொல்கிறேன், எந்த எக்ஸாம்பிள்ஸ்லையும் விட்டுறாதீங்க. நீங்கள் விட்ட எக்ஸாம்பிளை கரெக்டாக 1 மார்க்ஸில் சில சமயம் கேட்டு வைப்பாங்க. அதனால் எக்ஸாம்பிள்ஸ் பொறுத்தவரையில் சார் 4 எக்ஸாம்பிள் இருக்குது சார், 1 படித்தா போதுமா சார், 2 படித்தா போதுமா சார் அப்படி கேட்காதீங்க. இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் கஷ்டமாக இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் திடீர்னு கேட்பாங்க. உங்களுக்கு இந்த ட்விஸ்டட் கொஷின் அல்லது கம்பல்சரி கொஷின் இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிளில் தான் நம்ம விடுவோம். அதை வந்து மைண்டில் வச்சுட்டு கொஷின் கேட்பாங்க சரிங்களா. ஸோ இப்போ இதில் இந்த லைவ் அட்டின்யூட்டட் வேக்சின்ஸில் மீசல்ஸ், மம்ஸ், ரூபல்லா, அதுக்கப்புறம் வேரிசெல்லா, சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம் வேக்சின். ரூபல்லாவுக்கு வந்து MMR அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கில்டு இன்ஆக்டிவேட்டட் வேக்சின்ஸ், இதில் வந்து சாக்ஸ் போலியோ வேக்சின். நெக்ஸ்ட் வந்து டாக்ஸாய்டு வேக்சினுக்கு வந்து டாக்ஸின் ஆர் கெமிக்கல் பை பாக்டீரியா ஆர் வைரஸ். இது எதுக்கு கொடுக்குறாங்க? DPT வேக்சின் சரியா. மூத்தடுப்பு ஊசின்னு சொல்கிறோம்ல அது DPT, டிப்தீரியா, பெர்டூசிஸ் அண்ட் டெட்டனஸ். இந்த 3த்துக்கும் எகென்ஸ்டாக கொடுக்கக்கூடிய இதுதான் வந்து டாக்ஸாய்டு வேக்சின். நெக்ஸ்ட் செகண்ட் ஜெனரேஷன் எடுத்தீங்க, இது 3மே வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். செகண்ட் ஜெனரேஷன் எடுத்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஆன்டிஜன் மூலமாக அது ப்ரிப்பேர் செய்யப்படுகிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹெப்படைட்டிஸ் B வேக்சின். மூணாவது தேர்ட் ஜென்ரேஷன் வேக்சினில் பியூரஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பொட்டன்சி வேக்சின்ஸ். இதை வந்து 1 மார்க்ஸில் கூட கேட்கலாம். பியூரஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பொட்டன்சி வேக்சின்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின் எழுதணும். இது வந்து லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சது, லேட்டஸ்ட் ரெவல்யூஷனுக்கு லேட்டஸ்ட்டாக ரெவல்யூஷனரி அதாவது புரட்சிகரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் அவன் லேட்டஸ்ட் ரெவல்யூஷன் என்று சொல்லியிருக்கிறான். DNA வேக்சின் ஆர் ரீகாம்பினன்ட் வேக்சின் அப்படிங்கிறதான் வந்து இதனுடைய எக்ஸாம்பிள். இட் இஸ் அதர்வைஸ் கால்டஸ் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து மொத்தம் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்டு ஜெனரேஷன், அது போக லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய DNA வேக்சின் ஆர் ரீகாம்பினன்ட் வேக்சின் அப்படிங்கிறதையும் தனியாக நம்ம கடைசியாக மென்ஷன் பண்ணிடணும் சரிங்களா. ஸோ இதோட அந்த விடை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின் என்னது அப்படின்னா, பர்சன் இஸ் இன்ஃபெக்டட் பை HIV, how will you diagnose for AIDS? ஒரு எய்ட்ஸினுடைய டயக்னோசிஸ் எப்படி அப்படின்னா 2 ப்ரொசீஜர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன்று வந்து எலிசா டெஸ்ட், இன்னொன்று வெஸ்டர்ன் பிளாட்டிங் டெஸ்ட். சிம்பிள் பிளட் டெஸ்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு கீவேர்டு. எலிசா டெஸ்ட்டில் டிடெக்ட்ஸ் HIV ஆன்டிபாடிஸ் ப்ரிலிமினரி டெஸ்ட், அதுதான் ப்ரிலிமினரி டெஸ்ட்டு. அதில் வந்து ஓரளவு நமக்கு தெரியும். ரெண்டாவது வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். வைரல் கோர் ப்ரோட்டீன்ஸை வந்து அது கண்டுபிடிக்கும். இஃப் போத் த டெஸ்ட் டிடெக்ட் பாசிட்டிவ் ஹி இஸ் HIV பாசிட்டிவ். அவ்வளோதான் நீங்கள் எழுத வேண்டியது. மொத்தமே வந்து HIV டெஸ்ட் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்றதுக்கு இதுதான் கீவேர்ட்ஸ். இதை தனியாக நோட்டில் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின், ஆட்டோ இம்யூனிட்டி இஸ் அ மிஸ்டைரக்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஜஸ்டிஃபை. இது புக்கில் இருக்கக்கூடிய அதே சென்டென்ஸ் தான், அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஆட்டோ இம்யூனிட்டினா என்னதுன்றதை நாம் எழுதணும். டியூ டு அப்நார்மல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அவர் இம்யூன் சிஸ்டம் ஃபெயில்ஸ் டு, அவர் இம்யூன் சிஸ்டம் இதை சேர்க்கணும்னா அவர் இம்யூன் சிஸ்டம் ஃபெயில்ஸ் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் செல்ஸ். அதாவது ஒரு இம்யூன் சிஸ்டம் வந்து இருக்குது அப்படின்னா அந்த இம்யூன் சிஸ்டம் தன்னுடைய செல்ஸ் எது, வெளியிலேருந்து வந்த செல்ஸ் எதுன்னு தெரியாமல் தன்னுடைய செல்ஸை அதுவே சாகடிச்சிடும் பை ப்ரொடியூசிங் ஆன்டிபாடிஸ் ஆர் சம் அதர் சப்ஸ்டன்சஸ். அப்படின்னா அதுக்கு பேர் ஆட்டோ இம்யூனிட்டி. இப்போ இதில் அவர் பாடி ப்ரொடியூசர்ஸ் ஆன்டிபாடிஸ், இப்போ நான் சொன்னதை தான் திரும்ப சொல்லியிருக்காங்க, ஆட்டோ ஆன்டிபாடிஸ் அதுக்கு பேர். அது மட்டும் இல்லாமல் சைட்டோடாக்சிக் T செல்ஸ் அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, டெஸ்ட்ராய் அவர் ஓன் டிஷ்யூஸ் சரிங்களா. அப்போ ஆட்டோ இம்யூனிட்டி அப்படிங்கிறது தன்னுடைய செல் எதுன்னு தெரியாமல் அதுவே வந்து இந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும், சைட்டோடாக்சிக் T செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் அவரோட ஓன் செல்ஸே வந்து இறந்து போயிடும். தஸ் ஆட்டோ இம்யூனிட்டி இஸ் அ மிஸ்டைரக்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இதோட முடியலை, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏன்னா 5 மார்க் கொஷனில் கேட்டாங்க அப்படின்னாக்கா வி ஹவ் டு கிவ் மோர் பாயிண்ட்ஸ் அதனால். ஸோ இதில் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான், அதனால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் விட்டுறலாம். இதுக்கு அடுத்தது தான் செல்ஸ் ஆக்ட் ஆஸ் ஆன்டிஜென்ஸ்.
நம்மளுடைய செல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ஆன்டிஜென்ஸ். our own body cells, it is acting as a antigens, so that antigen is called as auto antigens. முதல்ல வந்து ஆட்டோ ஆன்டிபாடிஸ்னா என்னென்னு எழுதுறீங்க, அடுத்தது ஆட்டோ ஆன்டிஜென்ஸ்னா என்னென்னு எழுதுறீங்க. அதுக்கடுத்து இதில் 2 முக்கியமான டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஸ்பெசிஃபிக் ஆக இருக்கிறது, இன்னொன்று நான் ஆர்கன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது. ஆர்கன் ஸ்பெசிஃபிக்னா என்ன அர்த்தம், மோஸ்ட்லி அகெயின்ஸ்ட் ஒன் ஆர்கன், ஒரு ஆர்கனுக்கு அகெயின்ஸ்டாக தான் இது இருக்கும் ஆட்டோ இம்யூனிட்டி. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ், கிரேவ்ஸ் டிசீஸ், அதுதான் தைராய்டு கிளாண்டு. கிரேவ்ஸ் டிசீஸ் என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடிசன்ஸ் டிசீஸ், தட் இஸ் அட்ரினல் கிளாண்ட்ஸில் ஏற்படக்கூடிய டிசீஸ். அப்போது இந்த இடத்துல தைராய்டு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னாக்கா ஆர்கன் ஸ்பெசிஃபிக் தானே, தைராய்டு அப்படிங்கிற ஆர்கன் அஃபெக்ட் ஆகுது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு கிளாண்ட் அஃபெக்ட் ஆகுது, அங்கே அட்ரினல் கிளாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நான் ஆர்கன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக எந்த இடத்துல எந்த செல்களை வேணாலும் அது அஃபெக்ட் பண்ணும். அப்படி அஃபெக்ட் பண்ணக்கூடிய டிசீசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அண்ட் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ். இந்த ரெண்டுமே வந்து இட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நான் ஆர்கன் ஸ்பெசிஃபிக் டிஸார்டர். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லிஸ்ட் த காசேட்டிவ் ஏஜென்ட், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அண்ட் சிம்டம்ஸ் ஃபார் டிப்தீரியா அண்ட் டைஃபாய்டு. இதில் டிப்தீரியா இது உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய அந்த நிறைய டிசீசஸ்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, டேப்லர் காலம். அந்த டேப்லர் காலத்தில் 2 டேப்லர் காலத்தை மட்டும் தனியாக எழுது இங்கே அப்படியே போட்டிருக்காங்க. வேறு வழியே இல்லை, இதை அப்படியே நீங்கள் படித்து தான் ஆகணும். ஏன்னா எல்லாமே ஏற்கனவே சிம்பிள் வேர்ட்ஸாக தான் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நீங்கள் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் 26வது கொஷின். எ பேஷண்ட் வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் வித் ஃபீவர் அண்ட் சில்ஸ். மீரோசைட்ஸ் ஆர் அப்சர்வ்ட் இன் ஹர் blood. What is your diagnosis? மீரோசைட்ஸ் அங்கே இருந்துச்சு அப்படின்னா அது என்ன டிசீஸு, மலேரியா. அதை எப்படி நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்மில் எழுதணும் பாருங்கள். ரிலீஸ் ஆஃப் மீரோசாய்ட்ஸ், ஹோமோசோயின் டாக்ஸின், எரித்ரோசைட் டிபிரிஸ் இன் த பிளட் இண்டிகேட்ஸ் மலேரியா. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் இருக்க வேண்டிய 3 வேர்ட்ஸ் என்னது, ரிலீஸ் ஆஃப் மீரோசாய்ட்ஸ், ஹீமோசோயின் டாக்ஸின், எரித்ரோசைட் டிபிரிஸ் இன் த பிளட், ரிசல்ட் மலேரியா. சரிங்களா. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்டம்ஸ் என்னென்னலாம் அப்படின்னா ஷிவரிங் சில்ஸ், மலேரியாவினுடைய சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷிவரிங் சில்ஸ், ஹை ஃபீவர் ஃபாலோட் பை ஸ்வெட்டிங். அடுத்து ஃபீவர் அண்ட் சில்ஸ் எதுக்காக வருது, மேக்ரோஃபேஜஸ் டு ரிலீஸ் டியூமர் நெக்ரோசிஸ். மேக்ரோஃபேஜஸ் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதுனால, அப்படி இருக்கிறதுனால அது என்னதை ரிலீஸ் பண்ணுது, அந்த மேக்ரோஃபேஜஸ் டிஎன்எஃப். அந்த டிஎன்எஃப் ஆல்ஃபாக்கு ஃபுல் ஃபார்ம் என்னது, டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஃபீவர் அண்ட் சில்ஸ் எதுக்கு வருது, மேக்ரோஃபேஜஸ் வரதுனால வருது. மேக்ரோஃபேஜஸ் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால டிஎன்எஃப் அதிகமாக உற்பத்தி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்லியூக்கினும் அதிகமாக உற்பத்தி ஆகுது. இதான் வந்து இதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 27வது கேள்வி. ரைட் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஃபிலேரியல் வேர்ம் தட் காசஸ் ஃபிலேரியாசிஸ். நார்மலாக உச்சரீரியா பேன்க்ராஃப்டி அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய காசிங் ஆர்கானிசம். இது நார்மலாக ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் நம்ம அஸ்காரிஸ் அப்படின்னு படிப்பீங்க இல்லையா, நெமட்டோடா, அதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இது உச்சரீரியா பேன்க்ராஃப்டி. அதுதான் ஆன்சர், 1 வேர்ட் ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு ரைட் த சிம்டம்ஸ் ஆஃப் ஃபிலேரியாசிஸ். ஃபிலேரியாசிஸினுடைய சிம்டம்ஸ் என்னது, இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆஃப் த லிம்ஃப் நோட்ஸ், லிம்ஃப் நோடு வந்து வீங்கிரும். அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த லிம்ஃப் நோட்ஸ் வந்து அடைச்சிரும். அதன் மூலமாக வரக்கூடிய டிசீஸ் எலிஃபென்டையாசிஸ் ஆர் ஃபிலேரியாசிஸ். 3வது பாயிண்ட்டு எங்கெல்லாம் வரும், லிம்ஸு, ஸ்க்ரோட்டம், மேமரி கிளான்ஸ். சரிங்களா. மொத்தம் 4 விஷயங்கள் ஃபஸ்ட்டு லைனில் இருக்குது. அதாவது சிம்டம்ஸ் ஆஃப் த ஃபிலேரியாசிஸில் என்னதெல்லாம், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லிம்ஃப் நோட்ஸ், obstruction of lymph vessels, elephantiasis or filariasis, lymph scrotum, mammary glands. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு how is this disease transmitted? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி பரவுது அப்படின்னு கேட்டால் ஃபீமேல் ஹியூலக்ஸ் மஸ்கிட்டோ, அதுதான் ஃபர்ஸ்ட் வேர்டு. ஜுவனைல்ஸில் வந்து விடப்படுகிறது மைக்ரோஃபிலேரியா லார்வே. அதாவது ஃபீமேல் ஹியூலக்ஸ் மஸ்கிட்டோ இருக்கு இல்லையா, அந்த மஸ்கிட்டோக்குள்ள ஜுவனைல்ஸ் வந்து விடப்படும். அது வந்து மைக்ரோஃபிலேரியா லார்வே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த கொசு இன்னொரு மனுஷனை கடிச்சிச்சு அப்படின்னாக்க அந்த ஜுவனைல்ஸ் டெவலப் இன்டு அடல்ட்ஸ் இன் த ஹியூமன் பீயிங்ஸ். சரிங்களா. இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த லிம்ஃப் கிளாண்ட்ஸ் ஜுவனைல்ஸ் டெவலப் இன்டு அடல்ட்ஸ். ஹியூலக்ஸ் மஸ்கிட்டோக்குள்ளே இந்த உச்சரீரியா பேன்க்ராஃப்டி ஜுவனைல்ஸை அனுப்பிடும். அந்த ஜுவனைல்ஸ்க்கு பேர், ஜுவனைல்ஸ்னால் என்னது, ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ். சரிங்களா. சின்ன சின்ன லார்வா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை விட்டுரும். அதுக்கு பேர் தான் மைக்ரோஃபிலேரியா லார்வே. அந்த லார்வே வந்து கொசுவோட உடம்புல அப்படியே லார்வாவாகவே இருக்கும். அந்த கொசு ஒரு மனுஷனை கடிச்சிச்சு அப்படின்னாக்க
அவனுடைய லிம்ஃப் கிளாண்டில் போய் இந்த லார்வையெல்லாம் அடல்ட்டாக மாறிடும் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கு உண்டான வேர்ட்ஸ் தான் அங்கே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லிஸ்ட் த காமன் வித்ட்ரால் சிம்டம் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ். ஒருத்தன் ஆல்கஹால் அப்யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான், ஆல்கஹால் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான் அல்லது ட்ரக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்ற பட்சத்தில் அவன் திடீர்னு அதை விடும்போது அவனுடைய உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதுக்கு பேர் தான் வித்ட்ரால் சிம்டம். சரிங்களா, சிண்ட்ரோம். அப்ரப்ட்லி ஸ்டாப்டு பண்ணும் பொழுது. அடுத்து டெவலப் வித்ட்ரால் சிம்டம், அதாவது ட்ரக்கையோ அல்லது ஆல்கஹாலையோ அப்ரப்ட்லின்னு என்ன அர்த்தம், சடன்லின்னு அர்த்தம். சரிங்களா, சடன்லி இஃப் ஹீ இஸ் ஸ்டாப்பிங் த ட்ரக் ஆர் ஆல்கஹால் ஹி வில் டெவலப் வித்ட்ரால் சிம்டம். வித்ட்ரால் சிம்டம் இஸ் டெவலப்டு இன் ஹிம் அப்படின்னு நீங்கள் எழுதிடணும். பிகம்ஸ் கன்ஃபியூஸ்டு, இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரக்கில் அவனுக்கு வந்து பிகம்ஸ் கன்ஃபியூஸ்டு. நெக்ஸ்ட்டு வந்து மைல்டு ட்ரெமர்ஸ். ட்ரெமர்ஸ் அப்படின்னா அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிறது அல்லது அப்படியே வலிப்பு மாதிரி வர்றது, இப்படி நடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அது. சரிங்களா, மைல்டு ட்ரெமர். அடுத்து கன்வல்ஷன்ஸ், சிவியர் அஜிடேஷன், ஃபிட்ஸ், இதெல்லாம் வரும். இதெல்லாம் வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா. டிப்ரெஸ்டு மூட், ஆன்சைட்டி, நர்வஸ்னஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ், இரிட்டபிலிட்டி, இன்சோம்னியானா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ட்ரைனஸ் ஆஃப் த்ரோட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள், சில வேர்ட்ஸை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் பாருங்கள், அப்ரப்ட்லி ஸ்டாப்ன்ற வார்த்தை வரணும், வித்ட்ரால் சிம்டம் வார்த்தை வரணும், பிகம்ஸ் கன்ஃபியூஸ்ட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரக் அந்த வார்த்தை வரணும், மைல்டு ட்ரீமர்ஸ், கன்வல்ஷன்ஸ், சிவியர் அஜிடேஷன், ஃபிட்ஸ், டிப்ரெஸ்டு மூடு, ஆன்சைட்டி, நர்வஸ்னஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ், இரிட்டபிலிட்டி, இன்சோம்னியா, ட்ரைனஸ் ஆஃப் த த்ரோட். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் டூ யூ திங்க் இட் இஸ் நாட் பாசிபிள் டு ப்ரொடியூஸ் வேக்சின் அகேன்ஸ்ட் காமன் கோல்டு? காமன் கோல்டுக்கு அகேன்ஸ்டாக வேக்சின் நாம் ஏன் இன்னும் கண்டுபிடிக்கல? இதுக்கு சில வேர்ட்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரினோ வைரஸஸ் அப்படிங்கிறத முதல்ல காசிங் ஆர்கானிசம் ஃபார் த காமன் கோல்டு. எதனால் இந்த டிசீஸ் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டு நாட் யூஸ் அன் ஆன்டிபயோட்டிக். முதல்ல ஆன்டிபயோட்டிக்ஸை நீங்கள் இந்த காமன் கோல்டுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா காமன் கோல்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வைரஸுக்கு பேர் வந்து ரினோ வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ரினோ வைரஸ் தே டோன்ட் ஹேவ் அ ஸ்பெசிஃபிக் ஷேப்பு. அப்படி அது ஷேப் இல்லைங்கிற பட்சத்தில் நாம் என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது டக்குன்னு தன்னுடைய ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தும் பிரயோஜனம் கிடையாது. டு நாட் யூஸ் அன் ஆன்டிபயோட்டிக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபாலோ த ப்ரிஸ்கிரிப்ஷன். ஃபாலோ த ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? டாக்டர்ஸ் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணணுமாம். அப்படி ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு தடவை ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போவோம். அவங்க டாக்டர் எழுதி கொடுப்பாங்க. எழுதி கொடுத்த ஒரு 5 வேளைக்கு எழுதி கொடுத்தாங்கன்னா 3 வேளை சாப்பிடும் பொழுதே நமக்கு அந்த இடத்துல சரியாக போயிடுமா? உடனே என்ன செய்வோம்? கடைசி 2 விட்டுருவோம். அதுக்கு பேர் தான் ஸ்கிப்பிங் த டோசேஜ், ஸ்கிப்பிங் த டோசஸ் அப்படிங்கிறது. இட் இஸ் என்ன செய்யுமா? அது வந்து அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து டெவலப் பண்ணிடுமா? இதில் இந்த வைரஸில் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்குது. அதை வந்து பின்னாடி நம்ம படிப்போம். அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்ட் காரணமாக ஃபார்ம் ஆகிறதுக்கு நாம் காரணமாயிருவோம். எப்படி? ஸ்கிப்பிங் த டோசேஜ். சரிங்களா? ஸோ இப்படி பண்ணுறதுனால அது வந்து ரெசிஸ்டண்ட்டாக அது மாறி விட்டுக்கிட்டு கொண்டே இருக்கிறது. அப்படி ரெசிஸ்டண்ட்டாக அது மாறுறதுனால நாம் அதுக்கு வேக்சின் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்க்ளூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போது 29வது கொஸ்டினுக்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.